ஏங்க நான் வந்து 4:30 மணிக்கு எந்திரிப்பேனான்னு முன்னத்த நாள் வரைக்கும் சந்தேகப்பட்டேன் சார். இப்ப 3:30 மணிக்கு எந்திரிச்சு எப்படா 4:30 மணி ஆகாதுன்னு உட்காந்துருக்கேன் சார். அது எனக்கு என்ன சார் ரொம்ப வருத்தம் என்னன்னா, அதாவது வீட்ல ஒரு குடும்பம் மாரி இந்த ஏஎல்பி குடும்பத்துல ரகுபதி சார் வந்து அவங்க 4 நாளா கிளாஸ் எடுத்தத, நம்ம வீட்ல ஒருத்தங்க சித்தப்பா கண்டிஷன் பண்றதுக்கு, மாமா, அத்தை அப்படின்னு உறவு முறை மாரி ரூல்ஸுக்கு அவங்க மிலிட்டரியில இருந்தாங்க. அந்த ரூல்ஸ் 4 ரூல்ஸ்க்கு அப்புறம் தான் 5வது ரூல்ஸ் வரணும்னு அவங்க சொல்றப்ப, இந்த 10 நாளா எனக்கு இல்லாத திங்கிங் இப்ப ஃபர்ஸ்ட் ரூல்ஸ் அதுக்கப்புறம் தான் இது. அது ஒரு குடும்பமாவே எனக்கு மாறிடுச்சு சார். டெய்லி நீங்க சும்மாவாச்சும் எங்கள 4:30 மணிக்கு இதுல உட்கார வச்சுருங்க சார். நான் சும்மா உட்கார்ந்தாவது வேடிக்கை பார்த்துருக்கோங்கிற மாரி, என்னால 4:30 மணிக்கு எந்திரிச்சு நான் என்ன பண்றதுன்னு தெரியல சார் இப்ப. நீங்க முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டீங்கன்னா, அடுத்த நாள் காலைல 4:30 மணிக்கு எந்திரிச்சுருவேன். ஆனா, அதுக்கப்புறம் நான் என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியாம இருக்கேன் சார். ஆனா உங்கள பார்த்துட்டே இருக்கணும். இருக்க எல்லாத்துக்கூட பேசிட்டே இருக்கணும். நீங்க பேசிட்டு இருக்கிறத கேட்டுட்டாச்சும் பேசாம இருக்கணும். அப்படிங்கிற சந்தோஷம் மட்டும் தான் இருக்கு. அதான் 4:30 மணிக்கு எந்திரிக்க வேண்டியன்னா, 3:30 மணிக்கே எந்திரிச்சுட்டு, குளிச்சுட்டு, எப்படா 4:30 ஆகும்? அப்படின்னு அதான் சார் மணி 9 ஆச்சு. எந்த வேலையும் செய்ய முடியாம அதான் என்னோட உலகமே இப்ப இதுவா மாறிடுச்சு சார். எனக்கு வெளி உலகமே வேணான்னு தோன்ற மாரி இருக்கு. இது அது எப்படி ஒரு புது யுகத்துக்குள்ள பூந்த மாரி இருக்கு சார். நான் 4லிருந்து 4:30 மணிக்கு எந்திரிக்கிறேன். என்ன எப்படியாச்சும் இதுக்குள்ளேயே விட்டுருங்க. அப்படிங்கிற ஒரு அத எப்படி கேட்கறதுன்னு தெரியல. விட்டா நான் வந்து வந்து ஆபீஸ்லயே தங்கிருவேன் போல. ஆபீஸ் வாசல்லயே தங்கிருவேன். கோயிலுக்கு போய் சார் கோயில்ல சாமி பார்க்க முடியலன்னா, அந்த வருத்தம் வேதனை இருக்கும். கோயிலுக்கு போவோம். நட சாத்தியிருப்பாங்க. பார்க்க முடியலன்ட்டு அந்த கதவுக்கு முன்னாடி உட்கார்ந்துட்டு, உனக்கு முன்னாடி தான் உட்கார்ந்துட்டுருக்கேன்னு அழுத நாள்லாம் நெறைய இருக்கு. அந்த மாரி நீங்க 3:30 மணிக்கு என்னைய விட்டுட்டு போயிட்டா, நான் வந்து எப்படி உட்காருவேன்னு எனக்கு தெரியல. நான் திரும்பி சென்னைக்கே வந்து உட்கார்ந்துரணும் ஆபீஸ்ல அப்படிங்கிற மாரி அடிமையாயிட்டேன் சார். உங்களுக்கு அடிமையாயிட்டேன். இந்த குடும்பத்துக்கு அடிமையாயிட்டேன்.